ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவேதா தீபன் விளாக். இன்னைக்கு வந்துட்டு கோயில் புளியோதரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு 2 கை அளவுக்கு வேர்க்கடலை வறுத்து வச்சுக்கோங்க. ஒரு உள்ளங்கை சைஸுக்கு புளி ஊற வச்சிருக்கேங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், தனியா 2 ஸ்பூன், வரமிளகாய் 5, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கருப்பு எள்ளு, 1/4 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் பெருங்காயம். இதெல்லாம் எண்ணெய் இல்லாம வறுத்து வச்சுக்கணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதாங்க நான் போடுற வீடியோ உங்களை சேரும். வேர்க்கடலை வறுத்தாச்சுங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு லைட்டா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்னா போட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்துக்கலாங்க. ஏன்னா எல்லாத்தையும் தனியாலாம் போட்டுன்னா கடலைப்பருப்பு வறக்காது. அதனால ஃபர்ஸ்ட் கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுக்கப்பட்டுச்சுங்க. தனியா 2 ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சு உங்ககிட்ட காட்டினாங்களா அது எல்லாமே இதுல போட்டுருங்க. 5 வரமிளகாய் நல்லா ட்ரை ரோஸ்டா வறுத்துக்கோங்க. வறுத்து முடிச்சுட்டு காட்டுறேன் இருங்க. அவ்வளவுதாங்க, எல்லாமே வறுத்தாச்சு. இது தனியா ஆற வச்சிடலாம். இப்போ குழம்பு எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊத்திக்கோங்க, இல்லைன்னா சாதம் ட்ரை ஆயிடும். கடுகு 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு நல்லா செவந்துடுச்சுங்க. 3 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, சீரகம். புளி கரைச்சி ஊத்தியாச்சு. இப்ப கொஞ்சோண்டு உப்பு. இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வறுத்து வச்ச மசாலாவையும் அரைச்சிட்டு வந்துடலாம். வேர்க்கடலையும் தோல் உரிச்சிட்டு வந்துடலாங்க. அதுக்குள்ள இது கொதிச்சு முடிச்சிடும். குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இப்ப நம்ம தோல் உரிச்ச வேர்க்கடலையை போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஸ்லோ பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா சுண்டுனதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க, கோயில் புளியோதரை ரெடி. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேங்களா? பாய். அடுத்த குழம்பு அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. அவ்வளவுதாங்க, புளியோதரை பேஸ்ட் ரெடிங்க. இது வேலைக்கு போறவங்க, ஸ்கூலுக்கு போறவங்க, இல்ல டூருக்கு எங்கேயாவது போறவங்கன்னா கூட இது 1 வாரத்துக்காக கெட்டு போவாதுங்க.